Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ பார்த்த மாதிரி 3 பந்தி கல்யாணத்துக்கு வர மாதிரி வந்துடுறாங்க. ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்தாரு, அடிபட்டுச்சு, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார். இது ஹாஸ்பிட்டல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. என் வீடை படம் எடுத்ததே 2 கேமரா தானுங்களாம். ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் 5 கேமரா யூஸ் பண்ணாங்க. வெயிலில் அவர் நின்று பறவைங்க வர்ற வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்தாருமா 3 ஹவர். சமாளிக்க தெரியல. கார்த்திக் சாரை கீழே உட்கார வச்சுட்டேன் அவங்க ஃபேமிலியோடு. அவங்க ஒரு டீ சாப்பிட்டாங்க. அந்த டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இது டீ, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அதுமாரி சாப்பிட்டதில்லை, இன்னொரு டீ கிடைக்குங்களான்னு கேட்டேன். அதுவும் நான் பயந்து தான் கேட்டேன், சார் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா, நானே போட்டு தரேன், நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு அப்படின்னு. அப்படியே போட்டு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. ரொம்ப நான் எப்படி கட்டைங்களை வைக்கிறேனோ எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் வந்த உடனே கடன்னு என்ன மாதிரி வைக்கிறாரு. இவங்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் சார். நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நீங்கள் வாழ்கிறதாம்மா உண்மையான வாழ்க்கை, அப்படியே ஆணித்தரமாக சொல்கிறேன். குணா ஸ்பாட் மாதிரி ஆயிடுமா மெய்யழகன் ஸ்பாட். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு கிளிங்க உட்காந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தது. அந்த மரத்தை வெட்டும்போது நாங்கள் 2 பேருமே அழுதுட்டோம். இவங்களுக்கு செலவு அதிகமாக நாங்கள் சிம்பிளிசிட்டியை கொண்டு வந்துட்டே வரோம் எங்கள் லைஃப்பில், அவங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். வாழ்க்கையோட ரகசியம் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்தான். ஹலோ ஆல், உங்களில் பல பேர் மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அரவிந்த் சாமியோட இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவு கொடுக்குற மாதிரி தான். அது வேறு எங்கேயுமே நடக்கலைங்க. ரியல் லைஃப் மெய்யழகனோட வீட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். உள்ளே போய் வாங்க பார்க்கலாம். வணக்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள கிச்சன் ரூம்ல இருக்காங்க. டீ ரெடி பண்றாங்களா? டீ போட்டுன்னு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே பார்த்தேன், ரொம்ப வந்து பிளசண்டா இருக்கு. உள்ள வந்த உடனே இந்த பாக்குற இடங்களும் சரி, அதோட வாசனை அது எல்லாமே சரி, ரொம்ப நல்லா இருக்கு. வீடை யார் பராமரிக்கிறா, நீங்களா உங்க வைஃப்? எங்க 2 பேருமா. அவன் க்ளீன் பண்ணுவான், நாங்களாம் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். இன்னும் என் பேர குழந்தை இருக்கிறான், கிராண்ட்சன். அவன் தான் கலாட்டா பண்றது பாருங்க. அவங்க பொம்மையெல்லாம் அப்படி இருக்குது பாருங்க. அந்த பொம்மையிலுமே பார்த்துருக்கேன். அதுல ஒரு பொம்மை வந்து பேரட் பொம்மையா இருக்கு. ஆமாம்மா, அவனுக்கு பேரட்ஸ் தான், என் கிராண்ட்சனுக்கும் பேரட்ஸ் பிடிக்கும். அவனுக்கு சோறு ஊட்டும் போது அந்த கிளிங்களை காட்டி தான் சோறு ஊட்டுறோம். ஸோ கிளிங்களை காட்டுதா? எல்லாம் நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கிளிகளை தான் காட்டு. அந்த காலத்துல குருவிங்க, நிலா, இயற்கையை காட்டி தான் இப்போ சோறு ஊட்டுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாறுபட்டு செல்ஃபோனில் எல்லாம் காட்டிட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க குழந்தை. நாமளும் வாழணும், ஜீவன்களும் வாழணும் சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த மனப்பக்குவம் வந்தது. இப்போ அந்த மனப்பக்குவம் இல்லை யாருக்குமே. நம்ம இருக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பாக நம்ம வாழ்கிறோம். அந்த காலத்தில் இயற்கையை சார்ந்து வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்தவங்க தான் இங்கே பெரியவங்கெல்லாம். 3 தலைமுறையாக இந்த வீட்டில் வாழ்கிறோம் நாங்கள். ரொம்ப பழைய வீடு. ஸோ நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து அழகாக பறவைகளுக்கெல்லாம் உணவு வைக்கும் போது இப்போ நான் அதை வந்து லைவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். போய் பார்க்கலாமா சார்? வாங்கம்மா, பார்க்கலாம். டைமிங் வந்து இந்த டைம். ஆமாம்மா, 4 o'clock இவங்க வைக்கிற டைமு. மழை காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவாங்க. வெயில் காலத்தில் 1 hour லேட்டாக வருவாங்க. ஆமாம், போன மாதம்லாம் 5 மணி தான். இந்த மாதம் என்னதோ அவங்களுக்கு
மழையில் சீக்கிரமாக சாப்பிட்டு கூடுக்கு போயிடணும் ஆசைப்படுவாங்க. இது முதல்ல யார் ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு? இல்லைம்மா, நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பேரப்பெட் வால் இங்கே இந்த வாலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கட்டைங்க போட்டு வச்சுருந்தேன். சரி, வர பப்ளிக் வர என்ன சொன்னாங்க, அங்கங்கங்கே இருக்குது பார்க்க முடியலன்னு சொன்னோன்னு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒன்றா வச்சேன். அது பார்க்கும்போது ஒரு க்ரீன் கார்பெட் மாதிரி அழகாக இருக்கும். வந்து உட்காரத்துக்கு அவங்களுக்கு வாட்டமாக இருக்குது. இது ஒரு சேஃப்டி ஜோன். அதனால இதுமாதிரி பண்ணேன். பார்க்கும் போதே அப்படியே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அதுங்க பறக்கிறப்போ சரி, அதோட சத்தம்லாம் கேட்கும் போது இதை எத்தனை வருஷமா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா இருந்திருந்தீங்க? இதெல்லாம் நீங்க நினைச்சீங்களா முதல்ல நம்மளுக்கு இது மாதிரி ஒரு நம்ம செட்டப் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு? இல்லைம்மா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்தவுடனே ஒரு சேட்னஸ் கோர்ஸ் நான் மேலே வந்தேன். மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது உணவு பற்றாக்குறை இருந்தது. நான் இத்தனை வருஷம்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏதோ அந்த நேரத்துக்கு உணவு இல்லையே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு உணவு போட ஆரம்பித்தேன். அது என்னடான்னா இவங்க நிறையா வர ஆரம்பிச்சுட்டாங்க. உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது பறவைங்களுக்கு. நான் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணேன், இவங்களுக்கு வைக்க ஆரம்பித்தேன். வைக்க ஆரம்பிக்கும்போது கிளிகள் நிறையா இருந்தது. கிளிங்க ஏன் நிறையா வந்ததுன்னா, நான் அரிசி ஊறி இருந்தது அன்றைக்கி மழையில், அதை சாப்பிட வந்துருந்தாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக அரிசி போட ஆரம்பித்தேன். சிட்டுக்குருவிங்க தான் அந்த அரிசி வச்சுருந்தேன். அது இவங்க என்னடானா கிளிங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்களுக்கு நான் கொஞ்சம் நிறைய அரிசி வைக்க என்ன வச்சு பழங்களும் வைப்பேன். என்ன பழங்களுக்கு தான் சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன். இவங்க என்னடானா 1000 2000 இப்போ பார்த்தீங்கன்னா 6000 கிளிங்க மேலே வராங்க. இதே ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 10-15,000 மேலே வரும். கணக்கே இருக்காது. இப்போ பார்த்த மாதிரி 3 பந்தி. ஆமாம், கல்யாணத்துக்கு வர மாதிரி வந்துடுறாங்க. பண்ண முடியாதுமா. ஏன்னா மரங்கள் இல்லை. நிறையா மரங்கள் இல்லாத பட்சத்தில் இவங்க எங்களை தேடி வந்துடுறாங்க. இந்த டிசம்பரில் வேறு இப்போ புயல் வந்ததுன்னு நினச்சிங்க. ஏற்கனவே தீபாவளிக்கு பாதி பறவைங்க கஷ்டப்படுறது, வெடி சத்தம் அவங்களுக்கு பிடிக்காது. அதுவே இல்லாமல் இவங்க இந்த வர புயலில் மாட்டிக்கின்னு மரங்கள் சாஞ்சிரும். மரங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது அவங்களுக்கு விடுதி மாதிரி. இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு இங்கே அரட்டை வச்சு சாப்பிட்டு அவங்கவுங்க எதனா ஒரு மரம் புது மரமாக தேடி போய் கொடுத்தனம் பண்ணுவாங்க. இது வருஷம் நான் பார்க்குறேன். 15 வருஷமாக இவங்களோட சேட்டையை நான் பார்த்து நிற்கிறேன். இவங்க இன்னமும் இங்கே அரட்டை வச்சு நிற்கிறாங்க. இப்போ யார் தப்பு? இவங்க மேலே தப்பு. கிளிங்க தானே தப்பு. அவங்க கூட்டுக்கு போகலாம்ல. இப்போ அவன் கடிக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் வாழை பெண்டுல மாதிரி ஆட்டுவாங்க. போகலன்னா சுற்றி இதெல்லாம் இருக்கா அவங்களோட? ஒரு சுற்றி போட்ட பறவை ஒன்று இருக்குது பாருங்க. ஆமாம், அந்த பறவைக்கு என்ன ஆச்சு? நேற்று ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்தாரு. அடிபட்டுச்சு, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார். இது ஹாஸ்பிட்டல்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என் வீடை நான் உணவு கொடுக்குற இடம். இது ஹாஸ்பிட்டல் இல்லை. இப்போ மெய்யழகன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி சாரோட ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து பறவைக்கு உணவு வைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் எதனா இருந்ததா, இல்லை உடனே? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்பாடு வச்சுட்டு நம்ம தள்ளி வந்துடணும், கிட்டே இருந்தால் சாப்பிட வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க? ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணாங்க. இங்கே வந்து கிளிங்களோட சைக்காலஜி, என்னோட சைக்காலஜி, இடத்தோட சைக்காலஜி, எங்கே கேமரா வச்சா எங்கே நல்லாயிருக்கும், அவங்க ஒவ்வொன்றும் அதை படிச்சுட்டு தான் இறங்குனாங்க. உடனே முடிவு எடுக்கலை. அவங்க அதை ரீட் பண்ணாங்க. அப்புறம் பிரேம் சார் ஒரு வாட்டி வந்தார். அவங்க டீம் வந்தாங்க. பார்த்துட்டு அவங்களே ஒரு வீடியோ எடுப்பாங்க. ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடம் எடுத்தால் நல்லாயிருக்குமா, இங்கேருந்து எடுத்தால் நல்லாயிருக்குமான்னு. படம் எடுத்ததே 2 கேமரா தானுங்களாம். ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் 5 கேமரா யூஸ் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அரவிந்த் சாமி சார் 3 ஹவர் அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்றார். சரியான வெயில். அவர் நிற்கும் போது என்னால் சான்ஸே இல்லை, நிற்க முடியாது. அவருக்கு அதுக்கே பாராட்டலாம். அந்த வெயிலில் அவர் நின்று பறவைங்க வர்ற வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்தாருமா 3 ஹவர். ஏன்னா வந்தவங்க எல்லாமே பெட் லவர்ஸ். அந்த மாதிரி இனத்தை வாழ வைக்கணும்னு வந்தவங்க.
அவங்க தன் உயிரை கூட கொடுப்பாங்க. பிரேம் சாரும் சரி, அரவிந்த் சாமி சாரும் சரி, அந்த டீமில் எல்லாமே பெட் லவர்ஸ். நான் சொன்ன பிரேம் சார்கிட்ட 5 பேர் தான் வாங்க சார் சொன்னேன். அவரை பார்த்தா அரவிந்த் சாமி சார் ஃபேமிலி, கார்த்திக் சார் ஃபேமிலி, அவங்க டீமில் இருக்கிற எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. என் வீடு ஃபுல்லாகிடுச்சு. சமாளிக்கும் தெரியல. கார்த்திக் சாரை கீழே உட்கார வச்சிட்டேன். அவங்க ஃபேமிலியோட பசங்க, அவங்க ஒய்ஃபு எல்லாம். அவங்க ஒரு டீ சாப்பிட்டாங்க. அந்த டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இது டீ, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அதுமாரி சாப்பிட்டதில்ல, இன்னொரு டீ கிடைக்குங்களான்னு கேட்டார். ஆமா, அது அந்த டீமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல போட்டு வெயிட் பண்ணுறாங்க டீ உங்களுக்கோசம். அப்படியா? ஆமாம் ஆமாம். அப்ப நம்ம கீழே போய் மற்ற கதைகள்லாம் பேசலாமா? பேசலாமா? வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க. கப்பு பார்க்கும்போதே ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. ஸோ இந்த டீ தான் சார் வந்து கார்த்தி சார் வந்து குடிச்சிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்கிற அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு சொன்னார். ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு கூட சொல்லியிருப்பார் அவர். ஆனால் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டாரு. ஸோ அப்போ நானுமே குடிக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். என்னென்ன போடுறீங்க? இஞ்சி டீ தான். அது மட்டும் தான் இருக்கா, இல்லை அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, டேஸ்ட் அந்த அன்பு சேர்ந்துருக்கும். ஆமாம். ஸோ இப்போதான் தெரியுது கார்த்தி சார் ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படி. அவங்க மட்டும் இல்லை, அரவிந்த் சாமி சார் பொண்ணும் அவங்களுக்கும், அவங்க செஃப், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு டீ. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் கார்த்தி சார், அப்புறம் வந்து அரவிந்த் சாமி சார் அண்ட் பிரேம் சார் எல்லாருமே ஃபேமிலியோட ஒன்றா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சார் சொன்னார். உங்களுக்கு அப்படி இப்படி திணறிட்டீங்களா? இல்லை, எனக்கு வந்து அவங்கெல்லாம் வந்தது, எங்கள் கெஸ்ட்டை வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த திணறல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி பழகவே இல்லை. இப்போது ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க, எங்கள் ரிலேஷன் எப்படி வந்தால் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருந்தாங்களே தவிர ஒரு ஈகோவோ, நம்ம நினைக்கிறோம் ஈகோவாக இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் பழகவே இல்லை. அதுவும் நான் பயந்து தான் கேட்டேன், சார் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா, நானே போட்டு தரேன், நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு அப்படின்னா அப்படியே போட்டு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. ரொம்ப எனக்கு அதுதான் சந்தோஷமாக இருந்தது. கார்த்தி சார் கொண்டு வாங்க, நான் சாப்பிட்றேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கொண்டு வாங்க அப்படின்னு. அது கொண்டு போய் கொடுத்தோன்னே அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டீ, ரொம்ப டேஸ்ட். அவங்க வைஃபும் வீடெல்லாம் சுற்றி, ஆமாம், அவங்க ரொம்ப ஓல்டன் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், அவங்க பாட்டி வீடு அந்த மாதிரி தான் இருக்குங்களாம், அப்பத்தா வீடு அந்த மாதிரி. அவங்க அதெல்லாம் ரீகால் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்து பார்த்து அவங்க ஒரு வீட்டு ஆளுங்க மாதிரி தான் இருந்தாங்க தவிர எங்களுக்கு தனியாக ஆள், புதுசான ஆளுங்க மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா பழகுனாங்க எல்லாருமே. 3 hours 4 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் கார்த்திக் சார் பசங்கள்லாம் வச்சுக்கின்னு இங்கே அந்த டாய்ஸ் விளையாடி இருந்தாங்க. இந்த ஷூட் வந்து ஒரு நாள்லேயே முடிஞ்சிருச்சா? ஆனால் 2 நாள்மா அது ஷெட்யூலு. எனக்கு இப்போ ஷெட்யூல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. 2 நாள் தான் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த சீன் கிடச்சிருச்சு. கிளிங் அவங்கள சாமி சாரை பார்த்தோன்னே ஒத்து வச்சு வந்துட்டாங்க. அவர் 3 hour நின்னதுக்கு பலன் அவர் கரெக்டாக, நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான சீன் அது. கிளிங்க வர சீனு அவர் பேசுவார், நான் போகிறேன், ஊருக்கு போகிறேன், நான் வந்துடுவேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு இந்த கிளிங்கிட்ட பேசுவார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சீன். நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கும் போது, அரிசியெல்லாம் வைக்கும் போது பார்த்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீட் வந்தது. ஆனால் நீங்கள் வைக்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷார்ட்டில் நாங்கள் பார்த்த சீன் வரைக்குமே சாரும் அதே ஸ்பீடில் வைக்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. உங்ககிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரா? இல்லை, அவங்க டீம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு வீடு ஏதோ வாடகை எடுத்துருக்காங்க டி நகரில், அதேமாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி கட்டைங்களை வைக்கிறேனோ, அரவிந்த் சாமி சாரை அவங்க அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் வந்தவுடனே கடன்னு என்ன மாதிரியே வைக்கிறார். இப்படி அவர் சொல்கிறாரு, சார் ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க சார், உட்காருங்க, நான் பண்ணுறேன் உங்கள் வேலைன்னு சொன்னார். இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு ட்ரெயினாக வச்சதே இல்லை. அவர் அந்த நுணுக்கங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறாரும், அந்த மாதிரி செஞ்சும் காமிக்கிறார். அவர் இன்டெலிஜென்ட்மா. அவர் எல்லா இதுலேயும், அவர் பிஸ்னஸ்லேயும் சரி,
அவர் வேலையிலையும் சரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து இது சொல்றாங்கல்ல, நாங்க இந்த மாதிரி மெய்யழகன் படம் எடுக்க போறோம், ஸோ அரவிந்த் சாமி சார் வருவாரு, கார்த்தி சார் வருவாருன்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்கிட்ட யார் யார் ஆக்டர்ஸ் எதுவுமே சொல்லலைம்மா. படம் எடுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அப்புறமா தான் அவங்க எனக்கு ஷெட்யூல் ஒன்று கொடுத்தாங்க. இதுமாரி சாமி பேரட் ஹவுஸ்னு போட்டிருந்தது. எனக்கு அந்த ஷெட்யூலை பார்க்கும்போது சாமி சார்னு அப்பமா எங்ககிட்ட சொன்னேன். ஒருவேளை அரவிந்த் சாமி சார் வருவார்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வர்றது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்த்திக் சார்லாம் வர்றது உங்களுக்கு சர்ப்ரைஸ் சான்ஸே இல்லை. அது அந்த பிறகுதான் தெரியும் எங்களுக்கு. அரவிந்த் சாமி சார் பொண்ணு வந்து உட்காந்தது தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துட்டாங்க. ஆமா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் வர்றது எங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக தான் வந்தாங்க. எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாரு டேரக்டர் சார். ஸோ அரவிந்த் சாமி சார் என்ன சொன்னார்? நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் எங்களோட எல்லா லக்ஸுரி லைஃப்பையும் நாங்கள் விட்டுட்டு இவங்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் சார்ன்னு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், நீங்கள் வாழ்கிறதாம்மா உண்மையான வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிறது தான் அப்படின்னு அவங்க அப்படியே ஆணித்தரமாக சொன்னார். நிஜமாக அது எங்களுக்கு ரொம்ப இது மோட்டிவேஷனாக இருந்தது. என்கிட்ட மேலே வந்தார்மா. மேலே வந்து நானும் அவரும் சர்வ் பண்ணோம். அவர் என்ன பின்னாடியிலேருந்து பார்ப்பார். என்னடா இவன் என்ன மாதிரியே இருக்கிறானே, கொஞ்சம் கிட்டத்தக்க பேர்லாம் அவர் மாதிரி தான் இருப்பேன் நான். நான் கொஞ்சம் குள்ளம். சாமி சாரும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார். நானும் அவர் பின்னாடி போய் பார்த்துருந்தேன். அவர் என்ன போய் பின்னாடி பார்ப்பார். நான் எப்படி வைக்கிறேன், எப்படி சர்வ் பண்ணுறேன், என்னென்ன வைக்கிறேன். ஆனால் அந்த காட்சி ஒரு சோகமான காட்சி சீன். அவர் அந்த சீனுக்கோசம் அவர் மூஞ்சி உம்முன்னு வச்சுருந்தார். ஏன்னா என்கிட்ட கூட சிரிக்கவே இல்லை சரியா. எனக்கு தெரியாது படத்தில் அது சோகமான சீன்னு. நான் அவர்கிட்ட போய் சிரித்து பேசினா கூட உம்முன்னு தான் இருப்பார். ஏன்னா அந்த சீனுக்கோசம், ஆமாம், அந்த சீனுக்கோசமே அவங்க அப்படியே வாழுறாங்க. கார்த்திக் சாரும் அவர் இது மாதிரி கேரக்டராகவே அவங்க மாறிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த கேரக்டராகவே மாறிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு எதனா அந்த படத்தில் எப்படி பார்த்தோமோ அதை நேரில் பார்த்தேன் கார்த்திக் சார். அதே மாதிரி தான் அவர் ரொம்ப ஜோவியலாக எப்படி அந்த படத்தில் பேசினாரோ அதே மாதிரி தான் எங்ககிட்டையும் பேசினார். ஸோ ஷூட் முடிச்சுட்டு கிளம்புறப்போ என்ன சொன்னாங்க? அது ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாம் கிளம்பும்போது ரொம்ப ஹாப்பியாக வீட்டிலேருந்து நாங்கள் வெளில போய் டாட்டா காமிச்சோம். அங்கே கார்லேருந்து எங்களுக்கு டாட்டாலாம் காமிச்சு கிளம்புனாங்க. படம்லாம் பார்த்துட்டு பிறகு உங்களோட பசங்க சரி அண்ட் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? சார் வைக்கிறம்போது அரிசி வைப்பார் பார்த்தீங்களா, அதை பார்த்து இவர் தான் வச்சாருன்னு கேட்குறாங்க எல்லாரும். இல்லை என்கிட்டையும் சரி. நான் தான் சொன்னேன், இல்லை எல்லாருமே சார் தான் வச்சாரு அப்படின்னு. இல்லை அவர் நடிச்சிருக்காரு, நான் வைக்கிறது அதே ஸ்டைலு தான் அவர் வைக்கிறாரு அப்படின்னு. ஈவன் மீடியா கூட கேட்டாங்க என்ன, அவர் நடிச்சிருக்காருங்க அந்த சீனில் அப்படின்னு. இல்லை சார் தான் நடித்தது, சாமி சார் தான் நடித்தது, நான் நடிக்கலை அப்படின்னு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு வச்சிருக்காரு அவர். குணா ஸ்பாட் மாதிரி ஆயிட்டு மெய்யழகன் சாமி சார் வீடு நினைச்சு சாமி சார் எங்கே படுத்துக்கினாரோ எல்லாம் படுத்துக்குன்னு போஸ் எடுக்கிறாங்க. அது ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. நிறைய பேர் வராங்க. எங்களால் சமாளிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற என்னமா இருக்குது, ஒரு சின்ன சந்தோஷம். சிங்கப்பூர் சலூன் படத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுவுமே உங்களை மைண்ட் செட்டில் வச்சு தான் அது படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ப்ரொமோஷனுக்காக மறுபடியும் இதே ஸ்பாட்டுக்கு தான் வந்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த படத்தில் வருவார் அரவிந்த் சாமி சார் ஒரு சீனில். இங்கே மரம் இருந்தது, அதை வெட்டிட்டாங்க, அங்கே எத்தனை கிளிக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சீன், ரொம்ப அழகான சீன், ரொம்ப மெயின் சீன் அந்த இதில். அது வந்து சார் சொன்னதான் கிட்ட. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு கிளிங்க உட்காந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தது. அந்த மரத்தை வெட்டும்போது நாங்கள் 2 பேருமே அழுதுட்டோம். அந்த அரச மரம் வெட்டினாவே பால் வரும் அதுலேருந்து. அது ஒரு நம்மளுக்கு எப்படி ரத்தம் வர மாதிரி அவங்களுக்கு வெளியே பால் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அழுதுட்டோம். அந்த கிளிங்கள்லாம் செதற ஆரம்பிச்சிச்சு. அதில் உட்கார இடம் இல்லாமல் எங்கே போய் உட்காரணும் செதற ஆரம்பிச்சிச்சு. இது எங்கள் வீட்டில் தான் நடந்தது. நான் அது சொன்னேன் சார்கிட்ட, கோகுல் சார்கிட்ட இது சொன்னேன். இது படத்தில் அந்த சீனா போட்டிருக்காரு அவர். ஆமாம், அவருக்கு எங்களை ரொம்ப ஆனர் பண்ணார். அவர் ரொம்ப எங்களை இட்டுன்னு போயிட்டு ரெட் கார்பெட்டில் நிற்க வச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது, அவங்க டீசர் ரிலீஸ் பண்ணும்போது எங்களை ஆனர் பண்ணி மரியாதை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பறவைகளுக்குலாம் உணவு வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தப்போ எவ்வளோ செலவு பண்ணீங்க இந்த அரிசி? அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஸ்டார்டிங், ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஒரு பாக்ஸில் அரிசி போட்டுட்டு போவோம்.
இன்னொன்று பாக்ஸில் கொஞ்சமாக இவ்வளோதான் வேர்க்கடலை எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெறும் அந்த செவத்தில் தான் வைப்போம். கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு பற்றாக்குறை ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு கணக்கே இல்லாமல் போவோம். இப்போ மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ ஆகும்? எத்தனை கிலோ போடுவீங்க? 60 கிலோ காலை மாலை 60 கிலோ ஆகுமா அரிசி மட்டும்? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்த போது போட்டதே எங்களுக்கு 3 பக்கெட்டு ஃபுல்லாக போட்டோம். காலைல ஒரு பக்கெட் அங்கே மேலே ஆல்ரெடி இருந்தது, இன்னும் 2 பக்கெட் எடுத்துகிட்டு போனோம். இது ஒரு வேலைக்கு காத்தாலே அதே மாதிரி போட்டோம். இப்போ மழை காலம் வந்ததுன்னா ஜனவரியில் மழைக்காலம் போனோம்னா ஜனவரியில் 6 பக்கெட் 7 பக்கெட்டும். வேர்க்கடலை இன்னும் அதிகமாகும். வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா 8 கிலோங்க 10 கிலோ ஆகும், தாராளமாக ஆகும். மெயினாக மேடம் நாங்கள் செலவுலாம் பார்க்குறதில்ல, எங்கள் தேவைகள் நாங்கள் கம்மி பண்ணினே வருவோம். ஆடம்பர செலவு இல்லை, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம், கொஞ்சம் நம்ம எங்கள் இவ்வளோ நகை அந்த லக்ஸுரி லைஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நாங்கள் நார்மலாக எல்லோரும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தோம். இப்போ இவங்களுக்கு செலவு அதிகமாக நாங்கள் சிம்பிளிசிட்டியை கொண்டு வந்துட்டே வரோம் எங்கள் லைஃப்பில், அவங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். அப்படி தான் மேனேஜ் பண்ணுறோமே தவிர வேற யார்கிட்டையும் நாங்கள் காசுலாம் வாங்குறதும் இல்லை. 2 பேருமே அந்த ஒரு லக்ஸரி லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளிகளுக்காகவே இருக்கிறீங்களே, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு அப்படி தான் மாறிட்டு வர்றாங்க எல்லோரும். அவங்க ஜாலியாக ஊர் சுற்றணும், அவுட்டிங் போனோம், புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஒரு பீரோ பத்தாது, ஒரு 10 பீரோ புடவை சேர்க்கணும். அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சிடும். வாழ்க்கையோட ரகசியம் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்தான் ரகசியம். நிறைய கிளிங்களை காப்பாற்றி மரத்தில் காத்தாடி நூலில் மாட்டிப்பாங்க, கடிச்சு கூட அதை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு மாட்டிக்கிச்சு. ரொம்ப சத்தம், அதை காப்பாற்ற ஒரு 50 கிளிங்க கத்துட்டு இருக்குது அங்கே மரத்தில். சாப்பிடக்கூட இல்லைங்க யாருமே. அந்த ஒரு கிளியை காப்பாற்றுறதுக்காக இத்தனை கிளிங்களும் சத்தம் போட்டு கூப்பிடுது, அவங்க காப்பாற்று ரெஸ்கியூ பண்ணி எடுத்து அந்த எல்லாமே எடுத்து அந்த கிளியை பறக்க விட்டோம். அன்னைக்கு யாருமே சாப்பிடலைங்க, யாருமே வந்து சாப்பிடவே இல்லை. மற்ற எந்த ஒரு பேர்ட்ஸ் மற்ற கிளிங்க வந்து இவன் மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன, நாம போய் சாப்பிடலாம் அப்படின்லாம் கிடையாது. ஒருத்த கஷ்டப்படுறான்னு எல்லாருமே அவங்க அந்த கிளிக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்க காப்பாற்றணும். ஸோ இப்போது நீங்கள் எப்போவுமே வந்து கிளிகளுக்கு வந்து உணவு வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து மிஸ் ஆகிருக்கா? இவங்க இருப்பாங்கம்மா, இல்லை நான் ரொம்ப இக்கட்டான நிலைமை நான் இவங்க பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நான் தான் இருப்பேன். இல்லை இவங்க எங்கன்னா போகணும் அப்படின்னா இவங்களை அனுப்பிச்சி வச்சுருவோம், ஃபங்க்ஷன்லாம் நீ போமான்னு. ஒரு வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ரெண்டு ஸ்டார்ட் பண்ண 2வது வருஷம் இவங்களாம் எல்லா கிளிங்களும் ஸ்ட்ரைக் பண்ண இருப்பாங்க, சுற்றி ஒரு 50 சுற்றி இருக்காங்க. ஏரியா இருக்கிற ஆறுங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க, பூகம்பம் வந்துச்சா என்ன ஆயிடுச்சின்னு தெரியலையே, பறவைங்களுக்கு தெரியும், பறவைங்கள்லாம் கத்துதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துருக்காங்க. என் வீடு பூட்டிக்கிறத பார்த்துட்டு பெல் வச்சிருக்காங்க, என் வீடு பூட்டிக்கிறது பார்த்துட்டு மறுநாள் வந்த உடனே ரிப்போர்ட்டு, உன் பசங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சாப்பாடு போடலன்னா பரவாயில்ல எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருந்தா, சும்மா அவங்க சொல்கிறாங்க பேச்சுக்கு, நாங்களே அது போட்டுருப்போம் இல்லையா சொன்னோன்னு. நான் அப்போ தான் நினச்சேன், ஆஹா நம்ம அடிமை எடுத்துக்கிறோம்டா இவங்களுக்கு. என் பொண்ணு கல்யாணம் 6 மணிக்கு, நான் 7 மணிக்கு தான் போனேன் கல்யாணத்துக்கு, இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போனேன். ஆமாம், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு பணியை இன்னும் நீங்கள் தொடரணும், இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஆசைப்படுறோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.